எஸ்கே நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வெளியான பராசக்தியோட ட்ரீசர் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்க, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த ட்ரீசரில் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ட்ரீசரோட ஃபர்ஸ்ட் கிளிப்லேயே ஸ்டூடெண்ட் டு நாட் டச் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வருது. இதோட அர்த்தத்தை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ரெண்டாவதாக வர கிளிப்பில் பச்சையப்பன் கல்லூரியை காமிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது கல்லூரியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்த வர இந்த கிளிப்பில் அதர்வாவை காமிக்கிறாங்க. ஸோ அதர்வா முரளி வந்து இந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அதர்வா கூட இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வன்முறையில் ஈடுபடுற மாதிரியான இந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த வர அந்த கிளிப்பில் ஸ்ரீலீலாவை காமிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா அந்த படத்தோட ஹீரோயின் தெரிய வருது. அது யாருக்குன்னா அதர்வாவுக்கு பேராக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு பேர் இந்த படத்தில் இல்லைன்னு நமக்கு புரியுது. அடுத்த வர அந்த கிளிப்பில் இந்த படத்தோட மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி. சாரிங்க, ஜெயம் ரவியில் ரவி மோகன். இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். இவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ்கேவோட ஃபோட்டோ வச்சு ஸோ கன்ஷாட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் இவருக்கும் தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வர கிளிப்பில் தாங்க நம்ம தலைவன் எஸ்கேவோட என்ட்ரியே இருக்கு. பராசக்தி ஹீரோ சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல.